ஹலோ மக்களே, வெல்கம் டு சித்தூஸ் கிச்சன். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்களா. இந்த பிரியாணியை நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க என் பொண்ணு தான் ரெடி பண்ணியிருக்கிறா. 1 கிலோ சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு 3 ஸ்பூன் தயிர், கொஞ்சம் கல்லுப்பு, 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டு கலந்து ஒரு 1/2 அன் ஹவர் வரைக்கும் இதை அப்படியே மேரினேட் பண்ணி மூடி வச்சிடணுங்க. பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, அதாவது ஒரு 5 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, இது எல்லாமே கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். 3லேருந்து 4 தக்காளி பழம், இதையும் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி பிரியாணி பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கணும். ஸ்பைசஸ் எல்லாம் நான் அதிகமாக ஆட் பண்ண மாட்டேங்க, ஏன்னா ஒரு சீக்ரெட் மசாலா ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதுதான் இந்த பிரியாணியோட ஹைலைட்டே. பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணுங்க. ஆயில் ஆட் பண்ண உடனேயே முந்திரி போட்டிருக்கணுங்க, நான் மறந்துட்டேன். 4லேருந்து 5 வரைக்கும் முந்திரியை ஆயிலே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பிரியாணிக்கு அந்த முந்திரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சுங்க. இப்போ ஒரு கைப்பிடி புதினா, 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதை நல்லா அந்த ராஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட் எல்லாமே இது கூட ஆட் பண்ணிக்கணுங்க. அது எண்ணெயிலேயே அந்த எல்லாமே நல்லா வதங்கி வரணுங்க. வந்ததுக்கப்புறமா 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கறி மசால் தூள், நான் சொன்னேன் பார்த்திங்களா அந்த பிரியாணி சீக்ரெட் மசாலா, இது தாங்க இந்த பிரியாணியோட ஹைலைட்டே. இதையும் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை அந்த மசாலா கூட ஆட் பண்ணி 2 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு அப்படியே விட்டுறணுங்க. இன்றைக்கி நான் சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு பாஸ்மதி ரைஸ் தான் 1 கிலோ எடுத்திருக்கேங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த சிக்கன் வேகிற டைம் வரைக்கும் அதை ஊற வச்சா போதுங்க. சிக்கன் வேகிறதுக்காக 1 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி போட்டு அதை அப்படியே மூடி வச்சிடணுங்க. ஒரு 70% சிக்கன் குக் ஆனதுக்கப்புறமா 3 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கணுங்க. மேரினேட் பண்ணும்போதே நம்ம ஒரு 3 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணியிருக்கிறோம். தயிரும் உப்பும் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணின்ற அளவுக்கு நான் எடுத்துருக்குறேங்க. உப்பு தேவையான அளவு, 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் அரிசி ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிடணுங்க. ஒரு 15 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இந்த அளவுக்கு வெந்து வந்துடும். இப்போ அடுப்பை சிம் பண்ணிவிட்டு நம்ம வெயிட் ஒன்று வச்சு இதை அப்படியே ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் விட்டுறணுங்க. 20 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மணக்க டேஸ்டியான எங்கள் ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி. இந்த பிரியாணியை நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க என் பொண்ணு தான் பண்ணியிருக்கிறாங்க. லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் நெய், கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கணும் அப்படின்னா எங்கள் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி ரெடிங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.